ஹலோ வீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சவுதி அரேபியாவுக்கு வரல, இந்தியாவுக்கு வந்திருக்கோம். இந்தியாவில் இருக்கிற கும்பகரா ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். அதுவும் தேனியில் இருக்கிற கும்பகரா ஃபால்ஸ் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபால்ஸுங்க. பெரிய குளத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. தேனியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹபீபீஸ். ஏங்க பெருநாளைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊர் பெருநாளைக்கு வாங்க. இங்கே பாருங்க, சுவிட்சர்லாந்து மாதிரி மழை பெய்யுதுங்க. நம்ம ஊரை பாருங்க எப்படி மழை பெய்யுது. எப்பா சரியான மழைங்க. இப்போ நம்ம வந்து ஊர்ல இருந்து மதுரைக்கு போகலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இருக்கோம். மதுரையிலேருந்து எங்கே போகிறோம்னு பிளான் கிடையாது. போகிற வழியில் போய்க்கலாம்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். சரியான மழைங்க. எல்லாம் ரோடே கண்ணுக்கு தெரியலங்க. அந்த அளவுக்கு நம்ம வயக்காடு ஃபுல்லாக தண்ணிங்க. நல்ல மழை வெறுத்து வாங்குதுங்க. அரேபியாவிலேருந்து வெக்கேஷனுக்காக வந்திருக்கோம். செம்மையாக இருக்குங்க கிளைமேட். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெக்கேஷன்னா இதான் வெக்கேஷன். இந்த மாதிரி டைம்ல தான் வெக்கேஷன் வரணும். போன வருஷம் ஏப்ரல் வந்து வெந்து போயாச்சு. இப்போ செப்டம்பர்லேயே பார்த்தீங்கன்னா மழை ஆரம்பிச்சிச்சு நம்ம ஊர் ஏரியாவில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகிறோம். ஆனால் எங்கே போகிறோம் எனக்கு தெரியல. மூணார் போகலாம், இல்லை கொடைக்கானல் போகலாம், இல்லை வாகாமான் போகலாம், இல்லாட்டினா அது பேர் இன்னொன்று வந்து என்ன பேர் வால்பாறையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இருக்கோம். மதுரைக்கு போகிறோம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம். தேனிக்கு போகிறோம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம். அடுத்து எங்கே போகிறோன்னு போகிற வழியில் பார்க்க போகிறோம். மேபி நாங்கள் போயிருந்தா இந்த வீடியோ தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க எங்கே போகிறோன்னு சொல்லி. வாங்க பார்க்கலாம். இந்த விழாக்கு வந்து நம்ம ஊரில் உள்ள ட்ரிப்புங்க. ஹபீபீஸ், நம்ம வந்து இப்போ தேனிக்கு வந்தாச்சு. தேனியில காலையில ஒரு 6:45 எங்க கிளம்புறோம்னு பாத்தீங்கன்னா கும்பக்கரை ஃபால்ஸுக்கு போறோம். குளிக்கிறதுக்காக ஃபால்ஸ் போய் குளிச்சுட்டு அடுத்து வந்து கிளம்பிட்டு இங்க இருக்கு நம்ம சொந்தக்காரங்க போய் பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா தேனி சிட்டியை தாண்டி வெளியே போயிட்டு இருக்கோம். பெரிய ரோடு. தேனில இருந்து 20 கிலோமீட்டருங்க இந்த கும்பக்கரை ஃபால்ஸ். நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபால்ஸ் தெரியாது. ரொம்ப சின்ன ஃபால்ஸ் தான், ஆனால் நல்லா இருக்கும். கூட்டம் அதிகமா இருக்காது. 8 மணிக்கு தான் ஃபால்ஸ் ஓப்பன் ஆகுமா. ஸோ நம்ம அதை கனெக்ட் பண்ணி வந்து கிளம்பியாச்சு. ரொம்ப நாள் வச்சு போய் வாங்க போய் பார்ப்போம். அப்படியே பசிக்குது வேற, போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்ணும். நேற்று நைட்டு மதுரையிலேருந்து கிளம்பி வந்தாங்க தேனிக்கு. ரொம்ப மோசங்க. எந்த இடத்துலையுமே லைட்டு கிடையாது. அதாவது இங்கேயே ஓட்டுறவங்களுக்கு தெரியாது. நம்ம சவுதியில தானே ஃபுல்லாக ட்ரை பண்ணோம். வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் லைட் இருக்கும். இங்கே மெயின் சிட்டிக்குள்ளேயே லைட்டு கிடையாது. எல்லாமே வண்டியோட லைட்டை வச்சு தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது. அதுவும் ஹைபீம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு ஓட்டுறாங்க. ஆப்போசிட்டில் வர்றவன் ஹைபீமில் போட்டு வரான். இந்த இடத்துல நிறைய கிராசிங் இருக்கு. அந்த இடத்துல கூட லைட் வைக்கலாம். ஆள் வராங்க, பைக் வருது, எதையுமே நம்மளால கணிக்க முடியல. ஹைபீம்ல சுத்தமா தெரியல. ஆக்சுவலா கொஞ்சம் தெரியற மாதிரி இருந்தா கூட நம்ம ஸ்லோவா தான் போனோம். ரொம்ப ஸ்லோவா தான் போனோம். ஏன்னா நமக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதாவது இந்த இந்தியாவில் வந்து மேனுவல் டிரைவ் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதோட நைட் டிரைவ் பண்ணல. ஒரு 2 மணி நேரம் பண்ணோம். பண்ணிட்டு அதையும் முடிஞ்ச அளவுக்கு நிப்பாட்டியாச்சு. வடை வாங்கியிருக்கோம், தண்ணி, ஜூஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வடை, டீ. லொக்கேஷன் அற்புதமாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆன் தி வே ஹைவேல வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல டீ குடிச்சிட்டு இருக்கோம். நம்ம வண்டி அங்கே நிற்கிது. வாங்க பாருங்க ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 பக்கம் புளிய மரம். அப்பா ஜிலு 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 ஜிலுன்னு காத்து வருது. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா இருக்குங்க. இப்படி ஒரு ரோட்ல வண்டி ஓட்டுறதுக்கு யார் தாங்க ஆசைப்பட மாட்டாங்க. 2 சைடு தோப்பு, புளிய மரம், நல்ல நிழல். வெயில் அடிக்கல, ஆனால் வெயிலாக வந்தா கூட நல்லா கூலிங்கா இருக்கும். அந்த கிராமத்து ஃபீலிங்கை வந்து இங்கே நீங்கள் பார்க்க முடியும். நிறைய வயசானவங்க அங்கிட்டு இங்கிட்டு போகிறது, ஆடு எடுத்துகிட்டு போகிறாங்க, மாடு எடுத்துகிட்டு போகிறாங்க, வயலுக்கு போகிறாங்க. இந்த கிராமத்தோட ஃபீலை வந்து நீங்கள் அப்படியே பார்க்க முடியும். அந்த ரோடு பாருங்கள், அப்படியே காட்டுக்குள்ள அந்த மாதிரி இருக்கா. இப்போ நம்ம பெரிய ரோட்ல இருந்து உள்ள கட் ஆகிட்டோம். ஃபுல்லாக மாந்தோப்பு. இங்கே ஃபுல்லாக மாந்தோப்பு, தென்னந்தோப்பு. மாம்பழம் சீசன் இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். ஒரு வழியில் மாந்தோப்பும் இருக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இந்த இடத்துல பைக் ஓட்டணும். பைக் ஓட்டினீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னா கார்லேயும் வரலாம். பட் பைக் வந்தீங்கன்னா இன்னும் செம ஃபீலிங்காக இருக்கும்.
நம்ம போகிற ரோடு பார்த்தீங்களா எவ்வளோ டீப்பாக இருக்குது, ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலாக இந்த ஃபாரஸ்ட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா பின்னாடி மலை தெரியுது, அதுதான் கொடைக்கானல் மலை. கொடைக்கானல் வந்து 44 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து ஒரு ரோடு இதாக இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறையா வேனாக வந்து நிற்கிது. நமக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. நீ கூட்டமாக தான் இருக்குது போல தெரியுது. ஃபைனலாக நம்ம வந்து கும்பக்கரையை ரீச் ஆகியாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கீழே போகிறோம். கிளைமேட்டே வேறு லெவலில் இருக்குது. இடத்துல இறங்கி போகிறாங்க, நம்மளும் போய் பார்ப்போம். இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா அருவியிலேருந்து வர தண்ணி இங்கே ஓடுது. இல்லை மாமரம், ஆனால் இப்போ சீசன் இல்லை. ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஃபீலிங் இருக்கா, நான் தான் பேர் கிரில்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. கும்பக்கரை ஃபால்ஸ் என்ன பிரச்சனைனா, தண்ணி வரும், அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹோல் இருக்கும். அதாவது பாறை இடுக்கு இருக்குல்ல, அந்த இடுக்குள்ளே வந்து நம்மளை இழுத்துட்டு போகிற தண்ணியோட ஃபோர்ஸு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய பேர் இங்கே வந்து இதில் வந்து இறந்துருக்காங்க. ஸோ போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ வந்து இது ஜஸ்ட்டு கால் நினைக்கிறதுக்காக போவோம். தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த காட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இறங்கி போவோம் இது இல்லையா. மாடு கண்ணு எல்லாம் இங்கே தான் போயிருக்கு. பாருங்கள். போகலாம். தண்ணி பார்ப்போமா, தண்ணி ஜில்லுன்னு இருக்குங்க. ஆறு போயிட்டுருக்கு பாருங்கள். எவ்வளோ பெரிய ஆலமரமாக அரச மரமானு நினைக்கிறேன். மறந்து போச்சுங்க. மரத்தை பார்க்காம எல்லா பேரும் மறந்து போச்சு. ஃபுல்லாக காட்டுக்குள்ளே போகுது. அப்படியே உள்ளே போனால் போக காட்டுக்குள்ளே போகுது. இப்படி மேலே போயிடுவோம். சரியா, ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க. நம்ம திரும்பி வண்டிக்கு போய்ட்டு செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னே மேலே போய் குளிப்போம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா. தேனியில் இப்படி ஒரு இடம் இருக்குங்க, கும்பக்கரை. லொக்கேஷன் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்கில்லான டிரைவிங் தெரியணும், ரொம்ப ஹை ஹில்ஸ் ஏறணும்லாம் அவசியம் இல்லை. ஃப்ளாட்டாக பைக் இருந்தாலே போதும், இல்லை சின்ன கார் இருந்தாலும் போதும், ஈஸியாக வந்துடலாம். இதுதான் அந்த செக் போஸ்ட்டு. உள்ளே போகிறதுக்கு பஸ்ஸுக்கு 100, வேனுக்கு 75, காருக்கு 50, ஆட்டோக்கு 30, பைக்கு 10. அப்புறம் பிளாஸ்டிக் பை எதுவும் அளவு கிடையாது. இது வந்து அந்த ஊராட்சியோட போர்டு போட்டிருக்காங்க. இங்கேருந்து நம்ம இன்னும் ஒரு 2 கிலோமீட்டரோ 1 கிலோமீட்டரோ நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும். பின்னாடி தெரிகிற மலை வந்து, இதுக்கு பின்னாடி தெரிகிற வந்து கொடைக்கானலுங்க. இந்த மலை கொடைக்கானலோட மலை தான் ஃபுல்லாக. இது வரைக்கும் நம்ம வண்டியை காட்டல. இதாங்க நம்ம வண்டி எக்ஸ்டர். நம்ம வண்டியோட குட்டி தம்பி மாதிரி இருக்காப்புல. எப்படி இருக்காப்புல பாருங்கள். நல்லா இருக்குங்க வண்டி, தரமாக இருக்குது. உள்ளேயுமே நல்லா இருக்குது. இந்த பார்க்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ரியால் வாங்குறாங்க காருக்கு. வாங்கிட்டு இப்போ நம்ம பைக்கு 10 ரியால் தான். இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. மத்தியானம் சாப்பிட்ணுன்னா இங்கே சாப்பிட்லாம். மீன் குழம்பு சாப்பாடு எல்லாம் வச்சுருக்காங்க. இதாங்க 8 to 4 தாங்க. 4 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் வர்றவங்க ஈவினிங் பிளான் பண்ணுறதா இருந்தால் 3 மணிக்குள்ளே இங்கே வந்துடுங்க. 4 மணிக்கு மேலே உள்ளே அலோடு கிடையாது, வெளியே தான் வர முடியும். செக் போஸ்ட் இருக்குது, கொஞ்சம் தூரம் நடக்கணும் போல் தெரியுது. ஃபஸ்ட்லாம் நாங்கள் அது எண்டு வரைக்குமே வந்து பைக்கெலாம் எடுத்துகிட்டு போயிருக்கோம் சின்ன பிள்ளையில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே சரி சேஃப்டிக்காக அவங்க வண்டி எங்கேயும் நிப்பாட்டாங்க. மேலே தெரியுது பாருங்கள் மலை. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் போட்டு வச்சுருக்காங்க. மலையை கட்டினா வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபாயா பெரியவங்களுக்கு, 20 ரூபாயா. பேட்ரி காரு 20 ரூபா. அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்காரங்க வந்தாங்கன்னா 300 ரூபா 200 ரூபா. கேமரா எடுக்கிறதுக்கு 50 ரூபா, வீடியோ கேமராவுக்கு 300 ரூபா. மக்களே, இந்த கிளைமேட்டில் என் கண்ணில் பட்டது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான். ஏன்னா நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், எங்கே போனாலும் இந்த கரண்ட் எப்படி வந்திருக்கு, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, இது என்ன 3 ஃபேஸாக சிங்கிள் ஃபேஸாக, எவ்வளோ வோல்டேஜ், இது தாங்க நமக்கு மைண்டில் ஓடுதே தவிர இருக்கிற இந்த கிளைமேட்டையும் இந்த லொக்கேஷனை என்ஜாய் பண்ண முடியல. இது என்ன நோயா என்னன்னு தெரியல. இன்ஜினியரிங் படித்தா இது ஒரு ஃபால்ட்டுங்க. மக்களே, ஒரு வழியாக உள்ளே வந்துட்டோம். பெரிய பிரச்சனை என்னென்னா இங்கே ஜிபே அலோடு கிடையாது. 500 ரூபாய் வச்சுருந்தோம், அதுக்கும் சில்லற இல்லை. 100 ரூபாய் கொடுத்தோம். ஒரு வழியாக வந்து பேக்கில் ஒரு 100 ரூபா கிடந்துச்சு.
பழைய 100 ரூபா அதையும் கொடுத்தோம். அதுக்கு வந்து சேஞ்ச் இல்லை. 60 ரூபா டிக்கெட்டு, அதாவது 2 பேத்துக்கு 60 ரூபா, ஒரு ஆளுக்கு 30 ரூபா. மிச்சம் 40 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வாங்கிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ட்ரெக்கிங் போகிற மாதிரி ஒரு ஃபீலு. கொஞ்சம் சுலப்பாக இருக்குது. குருவி சத்தம், குயில் சத்தம், இந்த மரங்கொத்தி சத்தம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. மழை பெஞ்சிருக்கு போல் 2 நாளைக்கு முன்னாடி. நிறையா ஈரமாகவும் இருக்குது மண். மழையெல்லாம் பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுங்க. இங்கே புலி, காட்டுப்பன்றி, மான், முயல், காட்டு எருமை எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் போகிற ரூட்டு. நீங்கள் தமிழ்நாடு டூரிஸ்ட் இருக்குல்ல, அது வெப்சைட் என்னன்னு தெரியல, அதில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொடைக்கானலுக்கு ட்ரெக்கிங் மூலமாகவே கூப்பிட்டு போவாங்க. நல்லா மூச்சு வாங்க, நல்லா வெயிட் போட்டோம், நல்லா மூச்சு வாங்குது. ஒரு அமைதி, எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லை, வண்டி சவுண்டு இல்லை, பறவைகள் சத்தம் மட்டும்தான் கேட்குது. அப்புறம் நம்ம மூச்சு வர சவுண்டும் அதை விட அதிகமாக கேட்குது. இதான் ரியாலிட்டி. கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது. ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க நடக்கணும். போய் இறங்கணுன்னே இந்த வந்துச்சு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதாங்க பார்க்கிங். நாங்கள் ஃபஸ்ட்லாம் வரும்போது பைக்கில் வந்து இங்கே தான் நிப்பாட்டுவோம். இதை ஃபஸ்ட்டு பார்க்கிங் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அதிகமான வண்டி வரதுனால வீக் டேஸில், வீக்கெண்டில் அங்கேயே நிப்பாட்டிட்டாங்க. ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஆனால் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கோவில் இருக்குது. அப்புறம் தண்ணியும் வச்சுருக்காங்க குடிக்கிறதுக்கு. காசு போல் கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா படத்தில் பார்த்துருப்பீங்க. நிறையா படம் வந்து அந்த தேனி சுற்றி தான் எடுப்பாங்க தமிழில். இந்த லொக்கேஷனும் செம்மையாக இருக்கும் பாருங்கள். நான் கட் பண்ணாமல் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். முக்கால்வாசி பாலா படம் வந்து இந்த மாதிரி ஏரியாவில் தான் அதிகமாக எடுப்பாங்க. தேனி, பெரியகுளம் இதை சுற்றி தான் எடுப்பாங்க. அதில் தெரியாத லொக்கேஷன் நிறையா இருக்குது. இங்கே பூலாம் வந்து பாருங்கள் நல்லா அழகாக இருக்குன்னு. இது வந்து அந்தளவுக்கு ஃபேமஸ் இல்லாத ஒரு இடம், ஆனால் ரொம்ப ஆபத்தான ஒரு இடம். இந்த இடத்துல வந்து நிறையா சுருளி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சுழி அதாவது இந்த பாறை இடுக்கு இருக்குது பார்த்தீங்களா. நார்மலாக தண்ணி இல்லாத நேரத்தில் இந்த இடுக்காக கேப்பாக இருக்கும், ஓட்டையாக இருக்கும். தண்ணி வரும்போது நமக்கு தெரியாது, நம்ம காலை விடும்போது காலை உள்ளே இழுக்கும். ஆளே நிறைய பேர் இங்கே தொலைஞ்சிருக்காங்க, மிஸ் ஆகிருக்காங்க. ஸோ இங்கே வழக்கம் போல் இங்கே வந்து நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே கோவில் இருக்குது, ஒரு பிள்ளையார் கோவிலும் இன்னொரு முருகன் கோவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நான் உட்கார்றதுக்கான இது கட்டி விட்ருக்காங்க. பிளாஸ்டிக் ஷாம்பு, சோப்பு எதுவுமே எடுத்துகிட்டு வர அலோடு இல்லை. பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துகிட்டு வரவும் வாய்ப்பு இல்லை. ஆமாம், இப்போ அவங்க ஏறி இங்கே போகிறதுக்காக இது போட்டிருக்காங்க, ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. இது நல்லதுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் வந்து இந்த பாறை மேலே ஏறி போனோம். ரொம்ப ரிஸ்க்கு, வலிக்கு விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அந்த லாஸ்ட்லேயும் போய் ஆனால் குளிக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த சைடு அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஃபால்ஸ் வந்துட்டுருக்கு. இது கீழே போகுதில்ல, இங்கே தான் கீழே ஃபால்ஸுக்கு வந்து கீழே போகணும். இப்போ நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது இங்கேயே நின்று குளிச்சிட்டு இருந்தோம். ஆனால் தண்ணி கொஞ்சம் கருப்பாக இருக்குது. ஏன்னா நேற்று மழை பெஞ்சனால கொஞ்சம் கலங்கலாக வருது தண்ணி. மேலே ஏறுமா? வாங்க மேலே போக ட்ரை பண்ணுவோம். ஆனால் இவங்க விட்றாங்களான்னு தெரியல. பாலம் போட்டிருக்காங்க, பிரிட்ஜு போட்டிருக்காங்க நடக்கிறதுக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இங்கேருந்து அழகாக அந்த இடத்த பார்க்க முடியுது ஃபுல்லாக. இந்த இடத்துல நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க, நிறைய படம் எடுத்திருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆளே இல்லாதது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரிசர்வ் ஃபாரஸ்ட் போகிறதுக்கு அலோடு இல்லை. இந்த பிரிட்ஜ் வரைக்கும் நம்ம நின்று இங்கே ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இதை பார்க்குறதுக்கே. வாங்க போகலாம், நம்ம போய் அருவியில் குளிக்க போகலாம். இங்கேருந்து பாருங்கள், செம்ம வியூங்க. ரொம்ப அற்புதமாக போயிட்டுருக்கு தண்ணி. இங்கே ட்ரெஸ் மாற்றுறதுக்கு வந்து தனியாக ரூம் வேறு வச்சுருக்காங்க. லேடிஸ் வந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா டோராவின் பயணங்கள் மாதிரி பேக் நாங்கள் போட்டிருக்கோம். ஹேண்ட்பேக் வாங்குறாங்கல்ல, ஹேண்ட்பேக் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடையாது, நமக்கு தான். அதனால தான் டபுள் சைடு உள்ள ஹேண்ட்பேக்காக வாங்கியிருக்கு. ஏன்னா நம்ம தான் அதிகமாக தூக்குறோம் அவங்களோட. நிறைய பட்டர்ஃப்ளைலாம் பறக்குதுங்க. இங்கே தான் ஃபால்ஸ் இருக்குது.
போது எவ்வளோ பட்டாம்பூச்சி இருக்குது பாருங்கள். குளிச்சிடலாம். இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி போகுதுன்னு. ஃபால்ஸு போகலாமா? குளிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கோம். அதே ட்ரெஸ்லாம் அழைச்சிட்டு சேஞ்ச் பண்ணோம். எப்படி இருக்கு ஏங்க கும்பக்கரைக்கு வாங்க. அழைச்சிடுவோம். நல்லா தண்ணி பளிச்சுன்னு ஆயிடுச்சு. சோப்பே போடல, பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நம்மளும் பளிச்சுன்னு ஆயிட்டோம். மண்ணிலாம் அப்படியே ப்ரெஷ் மாதிரி சாஃப்டாக இருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சாச்சுங்க. அப்படியே முடியெல்லாம் பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. செம்ம குளியலுங்க. அப்பா டமட்டமன்னு கல் விழுகிற மாதிரி நல்ல ஒரு மசாஜ் பண்ண மாதிரி இருக்குது. மண்டை அப்படியே கின்னுன்னு இருந்துச்சு. அப்படியே பயங்கர ரிலாக்ஸ் பண்ணி விட்ருச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு தண்ணியில் குளிச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. பாருங்கள் மேலே அப்படி மேகமாக இருக்குது. செம்ம கிளைமேட்டுங்க. மதியம் வந்தீங்கன்னா, அதாவது வீக் டேஸில் மதியம் வந்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக குளிக்கலாம். இங்கே அந்தளவுக்கு மக்கள் யாரும் இல்லை. அதனால் நீங்கள் ஒரு வேளை ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா, வீக்கெண்ட் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, வீக்கெண்டு பிளான் பண்ணாமல் ஒரு வீக் டேஸில் மதியம் வந்தீங்கன்னா தரமாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் குளிச்சுட்டு போகலாங்க. சூப்பராக இருக்குது. ஒர்த்து பிளேஸு. பரவாயில்லங்க. நீங்கள் ஒருவேளை லேடிஸ் இருந்தாங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ட்ரெஸ் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கிளம்புவோம். இப்போ வந்து திரும்பி வண்டிக்கு போகிறோம். வண்டிக்கு போயிட்டு ஜும்மா தொழுகணும். அப்புறம் நம்ம சொந்தக்காரங்களாம் பார்க்கணும். பார்த்துட்டு அடுத்து எங்கே போகிறோன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். எங்கே போகலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ வரும்போது நாங்கள் போயிட்டு வந்திருப்போம். இங்கே பாருங்கள், இந்த ரோட்டில் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். யாருமே இல்லைங்க, நம்ம மட்டும் தான் போயிட்டுருக்கோம். வேறு லெவலில் ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு.